அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முடி சம்பந்தமான பிரச்சனைகள் தாங்க. ஏன்னா முடியில ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலே சரி, நம்மளோட தன்னம்பிக்கை அளவு மொத்தமாவே நமக்கு குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம முடியில பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் வருதுங்க. ஒண்ணு முடி கொட்டி போய் சொட்ட விழுந்துருது, இல்லைன்னா முடியில பிரேக்கேஜ் வருது, இல்லைன்னா ரொம்ப ட்ரையா போயிடுது, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டா போயிடுது. இப்படி முடியில வரக்கூடிய பிரச்சனையை லிஸ்ட் போட்டாலே போதும், விடிய விடிய நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்கிற முடிய நம்ம எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம், எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்லப்போம். ஸோ ஆயுர்வேதத்தின் படி முடியை நல்லா மெயின்டைன் பண்றதுக்காக கூறப்பட்ட ஒரு 4 சூப்பர் ஃபுட்ஸை பத்தி எடுத்துட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரிசலாங்கண்ணி. அதாவது ஆயுர்வேதத்துல இதை கேசராஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கூந்தலின் அரசன் அப்படின்னு சொன்னாங்க. 2008 ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதுல முடி உதிர்வை தடுக்கிறதுல 2% மினாக்சிடிலை விட அதிக செயல்திறனை கொண்டது இந்த கரிசலாங்கண்ணி, அதாவது பிரிங்கராஜ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை நீங்க பயன்படுத்துறது மூலமா உங்களோட முடி உதிர்வை 100% கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அந்த ரிசர்ச்சோட முடிவு. ஸோ இந்த பிரிங்கராஜை நம்ம ஹேர் ஆயிலா பயன்படுத்தலாம், அல்லது ஹேர் சீரமா பயன்படுத்தலாம், அல்லது ஒரு மாஸ்காவும் பயன்படுத்தலாங்க. எப்படிங்கிறத நான் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரிசலாங்கண்ணி எண்ணெய். இதை நாங்க எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு நல்லா காய்ச்சி பயன்படுத்திங்க அப்படின்னா அதுதான் கரிசலாங்கண்ணி எண்ணெய். அதுவே ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரிசலாங்கண்ணி சீரம். அதாவது ஒரு 600 ml தண்ணியில 1 ஸ்பூன் பிரிங்கராஜ் பொடியை போட்டுக்கோங்க. 1-3 பங்கா குறையிற வரைக்கும் ஒரு 15-20 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வைங்க. அதை எடுத்து நீங்க குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில தேய்ச்சி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுதான் கரிசலாங்கண்ணி சீரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அடுத்ததான் கரிசலாங்கண்ணி ஹேர் மாஸ்க்குங்க. அதாவது உங்களுக்கு ட்ரை ஹேர் இருந்துச்சு அப்படின்னா தயிரோட கலந்து பயன்படுத்துங்க, அதாவது கரிசலாங்கண்ணி பொடியை. அதுவும் உங்களுக்கு ஆயிலி ஹேரா இருக்கு அப்படின்னா ஆலோவேரா ஜெல், கற்றாழை ஜெல்லோட கலந்து நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கான நல்ல ரிசல்ட்டை இந்த கரிசலாங்கண்ணி கண்டிப்பா கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூந்தி கொட்டை அல்லது சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய சாப்போனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம முடிக்கு தேவையான எண்ணெய் பசையை விட்டுட்டு அழுக்க மட்டும் நீக்கக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம பொடுகா இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், அந்த தலை சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சோப் நட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ நார்மலா ஒரு காஞ்ச இந்த சோப் நட்டை எடுத்து அதை பொடியாக்கி நீங்க தண்ணியில கலந்து ஷாம்பு மாதிரி பயன்படுத்திட்டு வரலாங்க. அதுவே உங்களுக்கு ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய. அது கூடவே கொஞ்சோண்டு நெல்லிக்காயும் சீகக்காயும் சேர்த்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேருக்கான ஒரு பெஸ்ட் ரெமெடி. இதை தவிர வேற எதுவுமே இருக்காதுங்க. ஸோ இதை நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் படாம நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா அது மூலமா பாதிப்புகள் வரக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கெண்ணெய். உங்களோட ஹேர் growth 5 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் தாங்க. அண்ட் இது ரொம்ப கெட்டியானது அண்ட் அதிக வாசனையுடையது. ஸோ இந்த விளக்கெண்ணெயை டைரக்டா நீங்க பயன்படுத்துறதை விட மற்ற எண்ணெய்களோட சேர்த்து பயன்படுத்துறது அதிக பயனளிக்கக்கூடியது. ஸோ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கெண்ணெயை நீங்க தேங்காய் எண்ணெயோட சேர்த்து பயன்படுத்தலாங்க. அதாவது 1:4 அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் 1 பங்கு எடுக்கிறீங்கன்னா 4 பங்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களோட ஹேர் growth 5 மடங்கு அளவுக்கு அதிகப்படுத்துறதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேருக்கான சூப்பர் ஃபுட் நம்ம கருவேப்பிலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க பி வைட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சரி நம்மளோட ஹேர் growth-ஐ அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலை மெலனின் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறது மூலமா இளநரை கம்மியாகும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட ஹேரோட வேர்களை நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ கருவேப்பிலை சாப்பிட்றது மூலமா உங்களோட ஹேர் growth நல்லாவே இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலையை நீங்க எந்த ஃபார்ம்ல வேணாலும் எடுக்கலாங்க. பச்சையா சாப்பிடலாம், அல்லது சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம், பொங்கல்ல போட்டு சாப்பிடலாம், வறுத்து பொடியாக்கி சாப்பிடலாம். இப்படி கருவேப்பிலையில என்னென்ன ஃபார்ம்லாம் பண்ண முடியுமோ அப்படி எல்லாமே நீங்க பண்ணி சாப்பிடலாங்க. உங்களோட முடிக்கு அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியது. அண்ட் இதை தவிர தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக கெமிக்கல் இருக்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதிக கெமிக்கல் இருக்க ஷாம்பு அண்ட் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ட் முடிக்கு கெட்டது சேர்க்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. என்ன தேய்க்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விஷயங்கள்லாம் ரொம்ப நேரம்லாம் விட வேணாம், கம்மியான அளவுல விட்டா போதும். அண்ட் இதை தவிர ஹேருக்கான ஒரு நல்ல ரெமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்பி ஆயுர்வேதாவோட சஞ்சீவினி ஹேர் ஆயிலுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த கரிசலாங்கண்ணியா இருக்கட்டும், கருவேப்பிலையா இருக்கட்டும், இது கூட 25க்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து அரசு அனுமதியோட நாங்க தயாரித்த ஒரு ப்ராடக்ட் தான் சஞ்சீவினி ஹேர் ஆயில். இதை பயன்படுத்துறது மூலமா உங்களோட ஹேர் growth நல்லா இருக்கும், இளநரை கம்மியாகும். அண்ட் ஹேர்ல இருக்கக்கூடிய பிரேக்கேஜா இருக்கட்டும், ட்ரை ஹேரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க.
ஏன்னா இதை நானே பயன்படுத்துறேங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட சொந்த ப்ராடக்ட். ஸோ மற்ற கண்ட ஹேர் ஆயிலாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக உங்களுக்கு நம்பிக்கையான நம்ம எஸ்வி ஆயுர்வேதாவோட சஞ்சீவினி ஹேர் ஆயில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. உங்களோட ஹேருக்கான ரிசல்ட்டை பற்றி நீங்களே ஷாக் ஆவீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்வி ஆயுர்வேதாவோட சஞ்சீவினி ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.